ஒரு பெண்மணி அவங்களுடைய ஹஸ்பண்ட ஆக்சிடென்ட்ல இழந்துட்டாங்க. கவலையோடு இருந்தாங்க. அப்ப இன்சூரன்ஸ் பாலிசில இருந்து உங்களுக்கு காசு கொஞ்சம் கிடைக்க போகுது, ஆனா அதற்கு நீங்க சில ஆதாரங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது இவங்க பாலிசிக்கு தேவையான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு ஒரு போலீஸ் என்ன செய்தாரு, அவங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து எனிதிங் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவங்க இந்த கார்டை எங்கேயும் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. வீடு ஃபுல்லா தேடினாங்க, அவங்க ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் தேடினாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அவங்க நினைச்சிட்டாங்க, நான் இனிமே என்ன பண்ணுவேன், எப்படி அந்த சர்டிபிகேட்ஸ் ஆதாரம் எல்லாம் நான் வாங்கி கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குவேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு யோசனை வந்துச்சு, நமக்கு கடவுள் இருக்கிறாரு, நம்ம ஜெபம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு காலையில எழுந்து என்ன பண்ணாங்கன்னா சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அங்க முழங்கால் இடிட்டு மன்றாடி கடல் கிட்ட ஜெபம் பண்ணி, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இப்படி எழுந்து இப்படி வரும்போது அந்த சர்ச் ஜன்னல்ல வெளிப்புறமாக என்ன செய்து ஒரு கார்டு இருக்கு. என்ன கார்டு இது, நம்ம கார்டா இருக்க கூடாதா அப்படின்ற ஒரு அவளோடு போய் அதை பார்க்கும்போது அவங்களுடைய கார்டையே தான் அவங்க தேடிட்டு இருந்த அந்த நபருடைய கார்டு. அது எப்படி அங்க வந்துச்சுன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியாது, ஆனா ஏன் வந்துச்சுன்னு மட்டும் அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா அவங்களுடைய ஜெபம் அவ்வளோ கேட்கப்பட்டதுன்னு அவங்க நம்புறாங்க. தேவன் எப்பவுமே நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு என்ன செய்யறாரு, செவி சாய்க்கிறார். அததான் வேதமும் கூறுகிறது. பேதுரு சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. 1 பேதுரு 3:12 கூறுகிறாங்க. ஜெபத்திற்கு தேவன் எவ்வாறு பதில் அளித்தார் என்பதற்கு நம்ம பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறோம். அதுல ஒண்ணு யாருன்னா ஹெசக்கியா, the king ஹெசக்கியா. அவர் என்ன பண்ணாரு, வியாதியா இருக்கும்போது அவர் ஒரு ராஜா, இங்க அங்க பெரிய பிசிஷியன் பெரிய டாக்டர்ஸ் கிட்ட போனோம் அப்படின்னு அவருக்கு தோணல. உடனே கடல் கிட்ட என்ன செய்யறாரு, மன்றாடி ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஒரு பதில் கிடைக்கிறது. ராஜா, நீ என்ன செய்ய மாட்ட, சாக மாட்ட, நீ விண்ணப்பம் பண்ணின கடவுள் உன் ஜெபத்தை கேட்டாருன்னு அப்படி பதில் அளிச்சு அவருக்கு ஆயுசு நாட்களை 15 வருஷம் என்ன செய்யறாங்க, கூட்டி கொடுக்கிறாரு கர்த்தர். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் ஆயுள் கூட்டப்பட்டது. ஜன்னலில் விசிட்டிங் கார்டு எப்படி தேவன் மகளுக்கு பதில் அளிச்சாரோ அது போல நம்முடைய கடினமான சூழ்நிலைகளும் நமக்கு வரும்போது அவற்றை நம்ம என்ன செய்யும், தனியாக எதிர்த்து கொள்ள தேவையில்லை. கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம். அவர் கண்டிப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அவர் நம்மை பார்க்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். இந்த உறுதியோட இந்த சந்தோஷத்தோட உறங்க செல்வோம். May God bless you all. Good night.